ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். எனக்கு பின்னாடி இருக்கிற மரத்தை பார்க்கும்போது இந்த பசுமலை எதுவும் தெரிலங்க. இந்த பங்களாதேஷில் ஒரு பையனை வந்து அடித்து பொறுமைப்படுத்தி மரத்தில் கட்டி போட்டு எரிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா முதல்ல நம்மலாம் மனுஷங்கடா, ஹியூமானிட்டியோட வாழ்ந்துவாங்கடா. அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்? ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணானா? ஒரு பொண்ணை ஏதாச்சும் அசால்ட் பண்ணானா? இல்லை வேறு ஏதாவது பெரிய நேஷனலைஸ் தப்பு பண்ணானா? அதுக்கெலாம் வந்து ஒருத்தவங்க கொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்களாம் ஒரு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உயிர் மறுபடியும் வருமாடா? இல்லை அவங்க அப்பா அம்மா அவங்களெல்லாம் இவ்வளோ துடிச்சிருப்பாங்க. அவன் எதுக்காக வந்திருப்பான்? அந்த ஊருக்கு நம்பி ஒரு வேலை பார்க்கலான்னு வந்திருப்பான். அவனை போட்டு எரிச்சு கதறான் அவன் லைஃப்காக. இது மாதிரி சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு பயமாக இருக்குது. இப்படிலாம் இருக்காங்க, அது வந்து வீடியோ எடுத்து கூட என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பேர் சுற்றி இருக்கீங்களே, ஒருத்தனுக்கு கூட தோணல இது தப்பு, இது ஸ்டாப் பண்ணணுன்னு? ஒரு தப்பான ஜென்ரேஷனில் இருக்கும். சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை.